Hi friends, இந்த வீடியோவில் ப்ரமோஷன் வின்னர்ஸ் ப்ளஸ் அந்த ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். ஒரு சர்ப்ரைஸ் வின்னரும் இருக்கிறாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பாடு நல்லா இருக்கு சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் மூங் தால் பர்ஃபி தாங்க பார்க்க போகிறோம். இதுதான் போன வீடியோவோட கேமோட ஆன்சர். மூங் தால் பர்ஃபி, நேம் ஆஃப் த ஸ்வீட் மூங் தால் பர்ஃபி. 2 மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் மூங் தால், பாசி பருப்பு, நாட்டு சர்க்கரை. இந்த 2 இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணி தான் மூங் தால் பர்ஃபி பண்ணியிருப்போம். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதில் வின்னர்ஸ் லிஸ்ட்டை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரெசிபி எப்படி பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நெய் விட்டு கேஷ்யூ நட்டை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வின்னர்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வின்னர் இஸ் DailYcious. இவங்க தான் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க குக்கிங் வீடியோஸ் நிறைய போட்டிருக்காங்க. அவங்க பண்ணதில் எக்லெஸ் ஆப்பிள் கேக் ரொம்பவே இன்னோவேட்டிவாக இருந்தது. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் அவங்க சேனலில் போய் விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேஷ்யூ நட் நல்லா ப்ரௌன் ஆனோன்னே அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு குக்கரில் 1 கப் பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு 2 விசில் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பாசிப்பருப்பு நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். செகண்ட் வின்னர் இஸ் கெனிஸ் கிச்சன். இவங்க தான் செகண்ட் வின்னர். இவங்களும் நிறையா குக்கிங் வீடியோஸ் போட்டிருக்காங்க. மட்டன் கோலா உருண்டை பண்ணியிருக்காங்க, வடக்கறி பண்ணியிருக்காங்க, பச்சை பயிரை வச்சு ஒரு சாதம் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஹெல்த்தியான சாப்பாடு கூட. நீங்களும் நம்ம ஃப்ரெண்டோட சேனலை போய் விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது பாசிப்பருப்பு நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு, நெய் நல்லா உருகினோன்னே நம்ம மசிச்சு வச்சுருக்கோம்ல பாசிப்பருப்பு, வேக வச்ச பாசிப்பருப்பை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 கப் பாசிப்பருப்புக்கு 1.5 கப், இல்லாட்டி உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னா 2 கப்ஸ் ஆஃப் ப்ரௌன் சுகர் எடுத்துக்கலாம். ஒயிட் சுகர் நம்ம இங்கே யூஸ் பண்ணலை, ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரௌன் சுகர் போட்டோன்னே பாசிப்பருப்பும் நாட்டு சர்க்கரையும் ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணோன்னே பாசிப்பருப்பு நல்லா அதோட மிக்ஸ் ஆகி கொஞ்சம் இலகுன ஸ்டேஜில் வரும். இப்போது கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. தேர்டு வின்னர் இஸ் ஆதன்யாஸ் ACT ஸ்டூடியோ. இவங்க தான் தேர்டு வின்னர். இவங்களும் நிறைய குக்கிங் வீடியோஸ் போட்டிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக நவராத்திரிக்கு நிறைய பிரசாதம் அண்ட் ரெசிபீஸ் ரிலேட்டடாக போட்டிருக்காங்க. ரொம்பவே இன்னோவேட்டிவாகவும் சூப்பராகவும் இருந்தது. அவங்க சேனலில் போய் விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது பாசிப்பருப்போட நாட்டு சர்க்கரை நல்லா கலந்து இலகுன ஸ்டேஜுக்கு வந்துச்சு. நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைன்னா இன்னும் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல முந்திரி பருப்பு, நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். நல்லா சுருண்டு சுருண்டு ஒட்டாமல் வரும். இல்லாட்டி அடி கனமான பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு பாசி பருப்பு பர்ஃபி ரொம்பவே சூப்பராக வரும். நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒட்டுற மாதிரி ஸ்டேஜ் வந்துச்சுன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை இன்னும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. உங்கள் பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு சுருண்டு வரும். அதுதான் பர்ஃபி ரெடி ஆகிட்டதுக்கான பதம். அந்த பதம் வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வின்னர் இஸ் பர்வீன் கிச்சன். இவங்க தான் 4th கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்களும் நிறைய குக்கிங் வீடியோஸ் போட்டிருக்காங்க.
லேட்டஸ்ட்டாக ஹோம்மேட் வெஜ் பீஸா எப்படி பண்ணோன்னு பண்ணியிருக்காங்க. ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ் வச்சு ஃபிஷ் கறி பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட பர்ஃபி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. நெய் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு சுருண்டு வருது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு பவுலில் கொட்டி நல்லா செட் பண்ணிக்கலாம். பர்ஃபி நல்லா ஆறினோன்னே இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட மூங் தால் பர்ஃபி சூப்பராக ரெடி ஆகிடும். தீபாவளிக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட், எம்மியான ஒரு ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது பாருங்கள் பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு சுருண்டு வருது. இதுதான் பர்ஃபி சூப்பராக ரெடி ஆகிட்டதுக்கான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நெய் தடவுன ஒரு பாத்திரத்தில் இந்த பர்ஃபியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறினோன்னே இன்னொரு பிளேட்டில் திருப்பி எடுத்திங்கன்னா அந்த பவுல் ஷேப்புக்கான பர்ஃபி சூப்பராக ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களோட மூங் தால் பர்ஃபி சூப்பராக ரெடி ஆகிடும். இது செட் ஆகிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே 5th வின்னர் பார்த்துட்டு வந்துடலாம். 5th வின்னர் இஸ் லட்டூஸ் கிச்சன். இவங்க தான் 5th கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பேரே ரொம்ப அருமையாக இருக்குது சேனல் பேர். இவங்களும் நிறையா குக்கிங் வீடியோஸ் போட்டிருக்காங்க. கிராமத்து சுவையில் எப்படி முருங்கைக்கீரையை வச்சு குழம்பு பண்ணுறதுன்னு போட்டிருக்காங்க. ரொம்பவே ஹெல்த்தியான சூப்பரான ரெசிபி. அவங்க சேனலை போய் விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட மூங் தால் பர்ஃபி நல்லா செட் ஆகிடுச்சு. அதை ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா திருப்பி எடுத்திங்கன்னா நம்ம கொட்டின அதே பவுலோட ஷேப்புக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது ஒரு நைஃப் வச்சு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான அருமையான பாசி பருப்பு பர்ஃபி மூங் தால் பர்ஃபி ரெடி ஆகிடும். ஹெல்த்தியான பர்ஃபியும் கூட. எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். வாயில் வைத்தவுடன் கரையும் அருமையான ஒரு ஸ்வீட். இந்த வீடியோவில் ஒரு சர்ப்ரைஸ் வின்னர் சொல்லியிருந்தேன். அந்த சர்ப்ரைஸ் வின்னர் இஸ் NotYouAgain கேம்ஸ். இவங்க தான் அந்த சர்ப்ரைஸ் வின்னர். இவங்க லேட்டஸ்ட்டாக டிஸ்னி லேண்ட் டவுன் டவுன் டிஸ்னி இஸ் த கோஸ்ட் டவுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் போய் பார்த்தேன். நீங்களும் அவங்க சேனலை போய் விசிட் பண்ணி இந்த வீடியோவை ஸ்பெசிஃபிக்காக பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்டோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அவங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது மூங் தால் பர்ஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் ப்ரெசென்ட் பண்ணோன்னா நம்மளோட சூப்பரான எம்மியான ஹெல்த்தியான ஸ்வீட் தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்வீட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பாடு நல்லா இருக்குது சேனல் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு வீடியோவோட நான் திரும்ப வரேன். அது வரைக்கும் காத்திருங்கள். பாய் பாய்.